श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धयायुक्तः मम சந்தோஷகாரணம். பாகவதத்தை வாசித்தாலே பகவானுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. நாமோ பாகவதத்தின் ஓரொரு கதையாக பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணன் ஆனந்தப்படுவார் என்பது திண்ணம். அந்த பகவானே பிருத்து சக்கரவர்த்தியாக அவதரித்தார். சனத்குமாரர் பிருத்துவுக்கு பண்ணின உபதேசங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் முக்கியமாக சொன்னது, பகவானிடத்தில் காதலை வளர்த்து கொள்ள வேண்டும், அவனை பற்றி நிறைய கேட்க வேண்டும், விடாமல் கதைகளை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஸ்லோகங்களுக்கு நடுவில் தான் நாம் இருந்தோம். 4வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயத்திலே அடுத்து ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். 23வது ஸ்லோகம். அர்த்தேந்திரியாராம சகோஷ்ட திருஷ்ணயா தத் சம்மதானாம் அபரிகிரகேணச்ச விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன் வினாஹரேஹே குண பீயூஷ பானாத். உலகத்தில் சாத்விகர்கள், ராஜசர்கள், தாமசர்கள் மூவகைப்பட்டவர்கள் உண்டு. நம்ம குடும்பத்தை எடுத்துப்போம், நம்ம தெருவில் எடுத்துப்போம், நம்ம ஊரில் எடுத்துப்போம், நம்ம உற்றார் உறவினர் சர்க்கிள் இருக்கொல்லையோ அதுக்குள்ளே எடுத்துப்போம். இதில் யாரோட பழகலாம், ஆறாரிடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை ஓரளவு நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இதனால் எதுன்னு சண்டை ஏற்பட்டுடுமா, எல்லார்ட்டையும் நட்போடு இருக்க வேண்டுமே, உறவுக்காரர்களை போய் விலக்கிக்கலாமான்னா சில சமயத்தில் பண்ண வேண்டிய தேவை ஏற்படாது. நமக்கே எத்தனையோ உறவுக்காரர்களோட சண்டை வந்துள்ளையா, அது எதுக்கான இருக்கும், பணத்துக்காக வந்திருக்கும், சொத்துக்காக வந்திருக்கும், பேச்சுவார்த்தை தடித்து ஏதான வந்திருக்கும். அப்பெல்லாம் நாம் விலகி இருக்க முடிவு பண்ணுறோம். ஆனால் அவர் பக்தி இல்லாதவராக இருக்கார், பக்தியோடு இருந்து சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறார். ரஜோகுணத்தும் தமோகுணமும் அவருக்கு அதிகமாக இருக்குது. நமக்கோ சத்தகுணத்தை வளர்த்துக்கணும்னு இருக்குது, பக்தி வளரணும்னு இருக்குது. இப்போ 2 பேரும் ஒரே நோக்கோடு இருக்கிறவா நண்பர்களாக இருந்தால்தான் வாழ்க்கை சிறக்கும். அவருக்கு வேறு லட்சியம் இருந்து எனக்கு வேறு லட்சியம் இருந்தால், ஒரு கம்பெனிலே வேலை பார்க்குறோம், ஒரு கிரிக்கெட் டீம் ஆடுறது, டீம் ஜெயிக்கணுங்கிறது ஒரு லட்சியம். ஒரு இண்டிவிஜுவல் கிரிக்கெட்டராரோ அவர் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுறதுங்கிறதும் ஒரு லட்சியம். இந்த 2 ஒத்து போனோம் இல்லையோ, டீம் டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிருந்து, ஆனால் இவர் நான் செஞ்சுரி அடித்து அப்புறம் டிக்ளேர் பண்ணலான்னு ஞாபகம் வச்சுருந்தார்னா அப்போ 2 ஒத்து போகாதே. அப்போ ஒத்து போகிற எண்ணம் இருக்கிறவர்கள் தான் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இருப்பது நலம். மற்ற எதில் ஒத்து போகிறதோ இல்லையோ, பக்தியில் ஒத்து போக வேண்டாமா? ஒருத்தர் ரஜோகுணத்தோட தமோகுணத்தோடு இருக்கார், நாமானா சத்தகுணத்தை வளர்த்துக்கணும்னு பார்க்குறோம். அப்போ அவர் ஒன்றும் நாம் சொன்னபடி கேட்கணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம் சுவாமி, அவரை அடிக்க முடியுமா, திருத்த முடியுமா? நான் ஒன்றும் பகவான் இல்லை ஊரத்தனையும் திருத்துறதுக்கு, வாஸ்தவம் தான். அப்போது அவரிடத்திலேருந்து விலகி இருக்கும் தைரியமாவது வேண்டும், அந்த மன உறுதி வேண்டும். சண்டை போடக்கூடாது, அவரை திட்டுறதும் கூடாது, ஆனால் நாம தனிமைக்கு வந்துவிட வேண்டும். அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறார். விவித்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன்னு வினாஹரேஹே குண பீயூஷ பானாத். ஹரியினுடைய உயர்ந்த குணங்களை ஒருத்தர் கேட்க மறக்கிறான்னு வச்சுப்போம், அவரிடத்திலேருந்து நாம விலகி வந்துவிடணும். அஹிம்சையா பாரஹம்ச சர்ச்சையா ஸ்மிருத்யா முகுந்த ஆச்சரித்தார்கிரிய சீதுனா யமைஹி அகாமைஹி நியமைஹி சாப்பியனிந்தயா நிரீகையா துவந்த திதிக்ஷயாச்ச. இந்த 6ம் அறுசுவை உணவாம். நம்ம வாய்க்கு சாப்பிடச்சே இனிப்பு, காய்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இது முதலான 6 சுவைகள் எடுத்துக்கிறோம் இல்லையோ. சுகர் இப்போ நமக்கு 6 சொல்லித்தரார். அஹிம்சையா, எந்த ஜீவராசியும் துன்புறுத்துவது கூடாது. அடுத்து பரமஹம்சர்கள், பரமஹம்சர்கள்ங்கிறவா சந்நியாசிகள். ஆக பாரமஹம்சச்சரியா, சந்நியாசிகளுடைய தர்மம் எது? விலகி இருத்தல், பற்றற்றிருத்தல். அப்ப பற்றற்ற தன்மையை ஆச்சரணம் பண்ணிக்கொண்டு ஸ்மிருத்யா முகுந்த ஆச்சரித்த கிரய சீதுனா. ஸ்மிருத்யா, மறுபடியும் மறுபடியும் முகுந்தனை பற்றி நினைவிலே கொண்டு அவனுடைய கதையாகிற பானத்தை குடித்து கொண்டு, நாம் என்னென்னமோ பழரசங்கள்லாம் சாப்பிட்றோமோ இல்லையோ, பகவானுடைய கதைகள், பகவானுடைய குணங்கள், இவற்றையே ரசமாக குடித்து கொண்டு. 4வது சொல்றார், யமைஹி, புலன்களை அடக்கி. இது எப்படி சுவாமி நடக்குமான்னா, பகவத்கதைகளை கேட்க கேட்க தன்னடையே நடக்கும். இப்போது நாமே பல நாள் கீதையை பார்த்தோம், அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இப்போது பாகவதத்தினுடைய கதையை கேட்டுட்டு வரும். நமக்குள்ளேயே ஒரு சின்ன வித்தியாசமானு தெரியலையா? இந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டுருந்தோம், ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போவே சொல்கிறவருக்கும் சொல்கிறேன், கேட்குறவாளுக்கும் சொல்கிறேன், ஓரளவுக்கு நிறைய கேட்டு கேட்டு கேட்டு
அந்த கேள்வியினால ஞானம் வந்துடுத்துன்னு கூட நான் சொல்லவே மாட்டேன். வந்திருக்கலாம், வராத கூட போகலாம். ஆனால் மனசு பண்படுகிற சொல்லியோ தேவையற்ற விஷயத்துக்கு கொதிக்க மாட்டோம். சட்டுன்னு யாரையும் பரிகாசம் பண்ணியோ இல்லை நிந்தித்து ஏசியோ பேசிட மாட்டோம். அந்த காதல் அந்த சொற்கள் விழ விழ தன்னடையே நம்ம மனத்தை பண்படுத்துகிறது. இத்தனை வருஷமும் கேட்டு பார்த்துட்டோம், ஒண்ணுமே பண்படலே அப்படின்னு யாருமே தைரியமா சொல்றதுக்கே முடியாது. அதனால இந்த ப்ராசஸ் எப்படி நமக்கு தெரியவே வேண்டாம். கேளு கேளுன்னு சொல்லியிருக்கா, நம்ம விடாம கேட்டு கொண்டிருந்தோம்னால் தன்னடையே நம் பணம் பண்பட்டு போகும். யமைகி இந்திரியங்களை அடக்கி அகாமைகி எந்தவித பற்றுதலும் இல்லாத கர்மத்தை விடாமல் செய்து கொண்டு துவந்த்வ திகீர்ஷயா துவந்தம் ரெட்டைகள் சீதம் உஷ்ணம் குளிர் வெயில் சுகம் துக்கம் லாபம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் வழக்கு எதுண்டோ இது இத்தனையும் சமமாக பாவிக்கிற மனப்பான்மை வந்துடும். நாம் ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கோம்னு வச்சுங்க, அப்போ பக்கத்தில் யாரானு வந்து தொடைய தட்டுறா தொந்தரவு பண்ணுறா, நான் சொல்றதை கேட்குறானா இரு நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதே போல பகவத்கதையில் நாம் ஈடுபட குளிரும் வெயிலும் தாக்கினால் இரு இரு அப்படின்னு தள்ளிடுவோமா. இன்ப துன்பங்கள் குறுக்க வந்தா ஏன் தொந்தரவு பண்றே அப்படின்னு தள்ளிடுவோமா. இது எவ்வளவு பெரிய நிலை. ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போட்டார் சுகர். இது இப்போ ஆக இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்விகள் லாப நஷ்டங்கள் சுகதுக்கங்கள் அனைத்தையும் சமமாக பாவிக்கும் தன்மை வருகிறது. துவந்த திதிக்ஷயாச்ச. அப்ப 6 சொன்னார். அஹிம்சை பற்றற்ற தன்மை, பகவானுடைய திருவடிகளையே பானமாக குடித்தல், புலன்களை அடக்குதல், பலத்தில் ஆசையில்லாத கர்மத்தை செய்தல், இரட்டைகளை ஜெயித்திருத்தல். இந்த 6 இருக்கிறது பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது. அப்பதான் பக்தி வளர்றதுன்னே அர்த்தம். ஹரேஹே முகுகு தத் பரகரண பூர குணாபிதானேன விஜிம்பமானயா பக்தியாஹ்யசங்க சதசத்யனாத்மனி சியான் நிர்குணே பிரம்மணிச்ச அஞ்சசா ரதிஹி. வளரும் பக்தி. இந்த 6ஐயும் நாம கடைப்பிடிக்க பக்தி மெதுமெதுவா வளர ஆரம்பிக்கும். முதல் நிலைக்கு பரபக்தின்னு பேர், அடுத்த நிலைக்கு பரஜானம்னு பேர், அடுத்த நிலைக்கு பரபக்தின்னு பேர். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கணும்னு ஆசையா இருக்கும். சுவாமி, நாங்க பக்தியில வளர்றோமா? எனக்கு கூட ஆசையா இருக்கு. பக்தி வளர்றதா? அவர் பெரிய ஞானின்னு கொண்டாடுறதை விட அவன் பெரிய பக்தன்னு கொண்டாடினா தான் திருப்தியே. ஏன்னா ஞானம் புத்தகத்தை திரும்ப திரும்ப படிச்சோம்னா ஞானம் கூட வளர்ந்துடும். ஆனா அது பக்தி ரூபாபன்ன ஞானமா இருக்கணுமே. பக்தி ஞானம் முதிர்ந்த பிற்பாடுதான் பக்தி ஏற்படும். அந்த பக்தி வளருகிறதான்னு எப்படி பார்த்துக்கலாம்? ஒரு 2 நாள் கோவிலுக்கு போலே, பெருமாளை சேவிக்கலே, அவரை பத்தி நினைக்கலே, அவர் சீபா தீர்த்தம் வாங்கிக்கலே, சட்டாரி வாங்கிக்கலே, துளசி சாப்பிடலே அப்படின்னு அடியன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன்னு வச்சுங்கோ. இன்னைக்கு நாம எப்படி இருப்போம்னு கொஞ்சம் அதையும் இதையும் ஒப்புப்படுத்தி பார்க்கணும். 2 நாள் கோவிலுக்கு போலாமையா? 2 நாள் பெருமாளை சேவிக்காமையா? துளசி தீர்த்தம் வாங்கிக்காமலையா? ஒரு 10 நிமிஷமாவது உட்காண்டு அவருடைய நாமத்தை பத்தி சொல்லாமலா? சாமி, அந்த மாதிரி ஒன்று நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு இன்னைக்கு நிலைமைன்னு வச்சுங்கோ. அப்ப 10 வருஷத்துலேருந்து நிறைய மாறி இருக்கோம்னு அர்த்தம். இந்த நிலைமை இன்னும் மாறணும். அது 1 நாள் ஆயிடும், 1 மணி நேரம் ஆயிடும், 1 நிமிஷம் ஆயிடும். எப்போதா இருந்தாலும் அவர் சிந்தனை விடாமல் அத்தோடையே நம்முடைய கர்மங்களை செய்து கொண்டிருப்போம். எப்பவும் அவருடைய கதைகளை கேட்பதற்கு காது தயாராகத்தான் இருக்கும். ஆக பக்தியா அசங்கா சதசத்யாத்மனி சியான் நிர்குணே பிரம்மணி. அப்படிப்பட்ட பிரம்மத்திடத்தே நமக்கு ஈடுபாடு வர வேண்டும். அடங்கடில் சங்கத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்னு அடங்குக உள்ள ஆழ்வார் சாதித்தார். ஈசன் நமக்காக எப்போதும் காற்றிருக்கிறார். நாம் சிந்தனையை மெதுமெதுவே அவன் திருவடிகளிலே அடக்கி விட வேண்டும். இப்படி யாருக்கு ஒரு ஆசை இருக்கிறதோ அவனுக்கு சிறந்த ஆச்சாரியன் கிட்டுகிறார். அடுத்த நிலைமை சொல்றார். யதா ரதிர் பிரம்மணி நைஷ்டிகி புமான் ஆச்சாரியவான் ஞான விராக ரம்ஹசா. நைஷ்டிகமா பகவானை தவிர மற்றொரு இடத்துல எண்ணமில்லை என்ன அவனிடத்திலேயே நமக்கு பக்தி ஏற்பட்டுடுத்துன்னு வச்சுங்கோ, ஆச்சாரியன் கிடைச்சுடுறார். இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஆச்சாரியன் இருந்தா பக்தியை பத்தி சொல்லி கொடுப்பறா, இல்ல நமக்கு பக்தி வந்த அப்புறம் ஆச்சாரியன் கிடைப்பறான்னா? கண்டிப்பா ஆச்சாரியன் இருந்து சொல்லி கொடுத்தா தான் பக்தி வளரும். அவர் எதுவுமே சொல்லாட்டா நமக்கு தெரிஞ்சிருக்க போறதா?